ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அசோசியேஷனில் கோல போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக கோல போட்டியில் கலந்துக்கிட்டோம். அவங்க வீட்டிலையே போட்டுட்டு கூட இருந்தாங்கன்னா நம்ம பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இந்த ரங்கோலி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு என்னமோ இந்த மயிலும் இந்த ரங்கோலியும் போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரிப்பப்ளிக் டே அப்படின்றதுனால கொஞ்சம் தேசிய கொடி வரைஞ்சிட்டு நம்ம அந்த வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் இந்த மாதிரியான இதெல்லாம் எழுதிட்டு 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள்னு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. அதையும் நான் போட்டிருந்தேன். இந்த கோலம் போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படி ஒரு வலி எனக்கு. சரி கலந்துட்டோம், இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதுல்ல, 1 இயர் வெயிட் பண்ணணுமே இது கிடைக்கிறதுக்கு. அதனால் நம்மளுக்கு தான் மேடை கிடச்சிட்டா ஆடிடுவோம், பாடிடுவோம், எல்லாமே அமக்கலப்படுத்திடுவோமே. அதனால இந்த இடத்த நம்ம விடக்கூடாது. பரிசு கிடைக்காதது அப்பாற்பட்டதுன்னு நினச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1:30 மணிக்கு ஆரம்பித்தேன் கோலம் போடுறதுக்கு. இப்போ 4:30 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் எடுத்துருச்சு பார்த்தீங்களா இந்த கோலம். நம்மளுக்கு கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. உஷா ராஜேஷ்மா, உஷா ராஜுமா சொல்லுங்க. எனக்கு ராஜுவா நீங்க தானே எனக்கு சொன்னீங்க எதுக்கு குக்கிங் காம்படிஷனுக்கு கரெக்டா ஜட்ஜ் வரும்போது நீங்க தான் வின் பண்ணுவீங்க. இப்ப அதே மாதிரி நீங்களும் கமெண்ட் போடுங்க, நான் வின் பண்றேன். நிஜமாகவே சொல்கிறேன் உஷா ராஜாமா, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அது என்னமோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்மளுக்கு யூனிவர்ஸ் யாராவது ஒருத்தர் அனுப்பும், இந்த மாதிரி நீ போயிட்டு தூது சொல்லு, நீ போயிட்டு இந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி. அந்த மாதிரியே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு இந்த கோலத்துக்காக 3rd ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேர் நல்லா போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஆனால் குரூப்பில் ஷேர் பண்ண கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் போட்டதுனால என்னென்ன கோலம்ன்றதும் நான் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த உடம்பு முடியாத டைம்லையும் நான் ரொம்ப அருமையாக போட்டிருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம எதுலேயும் தாழ்ந்தவங்க இல்லை, குறைஞ்சவங்க இல்லைன்றதை நம்ம உணரணும். இவ்வளோ தான் நான் சூப்பராக போட்டிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். இது பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்துக்குள்ளேயே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய கோலங்கள்லாம் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குட்டி கோலம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கலர்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்தை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கோலங்களையும் பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப அருமையாக நிறைய தோழிகள் கோலங்கள் வரைஞ்சிருந்தாங்க. அனைவருக்கும் நான் இந்த தளத்தின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அவங்க வரலை. கோலம் மட்டும் வீட்டில் போயிட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அதை வச்சு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் அங்கே போட்டிருந்த கோலங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.